பிசுறு மசுறு அதெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, தூக்கி எறிஞ்சிருவேன்னு நீ மகளிருக்கு 50% மரியாதை கொடுக்குற மனுஷன். ஆனா ஒரு பொண்ணை இப்படித்தான் பேசுவியா? சீமானுக்கு ஸ்கைப்ன்ற மூலமா தகவல் வந்தது. சீமான் என்ன உண்ணாவிரதம் செஞ்சார், எந்த இடத்துல ஈழத்துல இப்படி என் மக்களை கொல்றாங்கன்னு ஸ்கைப்ல தகவல் வந்துச்சுன்னு எந்த இடத்துல போய் முச்சந்தில உட்காந்துட்டு பெட்ரோல் ஊத்திட்டு கொளுத்திக்கிறேன்னு போராட்டம் பண்ணார், இல்ல ஏதாவது ஒரு 100 ஆட்களை திரட்டி அன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி போராட்டம் செஞ்சாரா, ஒரு பாத யாத்திரை செஞ்சாரா, ஏதாவது மறியல் செஞ்சாரா? ஒண்ணுமில்ல. மக்கள் வெறுக்கிறாங்க. இவரோட செயல் சரியில்லை, இவரோட பேச்சு சரியில்லை, சுத்தம் இல்லை. இவரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வேலை செய்து கொடுத்தாரு, அதனால அந்த அம்மா கொஞ்சம் தாமதிச்சிருச்சு, கண்டுகொள்ளாம விட்டுடுச்சு. இது ஓராண்டு காலம் ஒரு காவல்துறை அந்த கேஸை நீதிமன்றத்துக்கு கொண்டு போக காணும். அப்போ இது அரசியல் அழுத்தம் இருக்குதுன்றதை நாம முதல்ல புரிஞ்சுக்கலாம். உங்க மேலேயோ எம் மேலேயோ சாதாரண மக்கள் மேலேயோ ஒரு பாலியல் வழக்கு பதிவு செஞ்சா நம்ம சட்ட துணியை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு குத்து வச்சு ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. இது சாமானியர்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இவர் 2011 பார்த்துட்டோம்னா இவர் பெரிய அரசியல்வாதி இல்லை. இன்னைக்குதான் நீங்க பொய்யும் புரட்டியும் பேசி மக்களை மூளையை செலவை செஞ்சு சினிமா டைலாக் மாதிரி டைமிங்கா நீங்க பேசி இந்த இளைஞர்கள் கூட்டத்தையும் எங்களை மாதிரி உணர்வுள்ள உறவுகளையும் பொறுப்பாளர்களையும் கறந்து கடங்காரனை ஆக்கி நிர்மூலமாக்கி நிக்க வச்சதுதான். எதை பேசினா மக்கள் போடுவாங்க, நான் ஈழத்தை மீட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு பொய்யான டைலாக்ல கொடுக்கறது. ஒரு தமிழ்நாடு ஒரு மாநிலம், அந்த மாநிலம் எந்த வகையில ஒரு நாட்டுல போய் போரிட முடியும்? இவரு கருணாநிதியை குறை சொல்றது. காளியம்மாள்ன்றது ரொம்ப ஒரு நேர்மையான ஏழை சகோதரி. அது கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, கட்சிக்கு அதுவா வரல. சீமான் தன்னோட டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் வாணியம்பாடி தேவேந்திரன் அவர்கள் நம்மோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே, நேராக விவாதத்துக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிருந்தீங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ வெளியே வந்துட்டீங்க. வெளியே வரும்போதே நீங்கள் நம்மளோட ஏற்கனவே எடுத்த பேட்டியிலுமே சொல்லியிருந்தீங்க, இனிமேல் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பல சர்க்கிள்களை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பல சர்க்கிள்கள் நான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சரி சீமானவர்களுக்கும் சரி பல அடிகள் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எதனாலன்னு நீங்கள் நினைக்கிறீங்கயா? ஏன்னா இப்போ காளியம்மாள் வெளியே வந்துட்டாங்க, அதுக்கடுத்து நான் பல நிர்வாகிகள், அவங்களுக்கு காளியம்மனுக்கு முன்னாடியே பல நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் இருந்து மாவட்ட தலைவர் வந்து பல நிர்வாகிகள் வெளியே வந்திருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வெளியே வரதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தலைவன் என்பவன் ஒழுக்க சீலனாக இருக்கணும். அவன் நடத்தை பேச்சு உண்மையும் நேர்மையும் இருக்கணும். ஆனா இவர்கிட்ட ஒழுக்கம் இல்லைன்றது அவரோட வரலாறா பல்வேறு இடங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. ஆனா பேசுறதெல்லாம் உண்மையா அப்படின்னா, தலைவரை பற்றி இவர் இங்க மிகைப்படுத்தி பேசி இன்னைக்கு வீழ்ந்துட்டாரு. நம்பகத்தன்மைக்கு இல்ல. இவர் தலைவர் கூட எடுத்த போட்டோ இவருக்கு கிடைக்கல, ஒட்டுப்படத்தை வச்சிட்டு இருக்கிறாரு. அதை அடுத்து தலைவர் கூட ஆமக்கறின்னு சொல்றதோ இட்லி கறின்னு சொல்றதோ, இல்ல நான் துப்பாக்கி சுடும் பயிற்சியை தலைவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்றதோ, இதெல்லாம் அப்பட்ட பொய்ன்றது மக்களுக்கு வெளிச்சப்படுத்திட்டு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு படுத்தி கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் மத்தியில இவன் உண்மையான தலைவன் இல்ல, தமிழ் தேசியத்துக்கான தூய அரசியலை இவர் செய்யல, தன் சுய லாபத்திற்காக ஒரு வருமானத்துக்கான தொழிலா இந்த அரசியல் அவர் நடத்திட்டு வந்திருக்காருன்றத மக்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவர் திரும்ப திரும்ப மேடை ஏறி பேசி இந்த இளைஞர்களை தன்மையப்படுத்தி ரசிகர் கூட்டமாக மாத்திட்டு வர்றதுக்கு இருக்கிறாரு. முன்ன ஈழத்தை பத்தி பேசுவாரு, தலைவர் இனத்தோட அழிவை பத்தி பேசுவாரு. ஆனா இப்போ தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் வளம் நிலம் கொள்ளை அப்படின்றத இவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறது மக்கள் தெளிவடைகிறாங்க. இவர் பேசுறது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல், இவர் சுயலாபத்திற்காக செய்கிறாருன்றத பல்வேறு தரப்பிலும் மக்கள் பார்க்கிறாங்க. அதனாலதான் இவர் வீழ்ந்துட்டு வர்றது. மக்கள் வெறுக்கிறாங்க. இவரோட செயல் சரியில்லை, இவரோட பேச்சு சரியில்லை, சுத்தம் இல்லை, அதனாலதான் வெறுக்கிறாங்க. சரிங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் பெற்றுச்சு, இனிமேல் தொடர்ந்து அதுக்கான கிராஃப் அதனுடைய வளர்ச்சி மேல் நோக்கி போய்கிட்டே இருக்குது. அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவும் நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதுக்காகவும் திமுக திட்டமிட்டு சதி செஞ்சு, ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பல குற்றச்சாட்டு நடுவில் அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக எழுந்து
மிகப்பெரிய ஒரு கட்சியாக கட்டமைச்சு எதிர்கட்சியாக போய் உட்காந்தாரு. அதுக்கடுத்து ஒரு ஆளுங்கட்சியாக வந்துருவாருங்கிற பயத்தில் திமுக திட்டமிட்டு இதே மாதிரி பண்ணாங்க. அதே ஃபார்முலா தான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கிட்டையும் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. இது அப்போ உண்மையாது? இது ரொம்ப அப்பட்டமான பொய். திமுக ஏன் செய்யணும்? இந்த வழக்கு இன்னைக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது 2011 தொடுக்கப்பட்டது. இவரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வேலை செய்து கொடுத்தாரு. அதனால அந்த அம்மா கொஞ்சம் தாமதிச்சிருச்சு, கண்டுகொள்ளாம விட்டுடுச்சு. இது ஓராண்டு காலம் ஒரு காவல்துறை அந்த கேஸ நீதிமன்றத்துக்கு கொண்டு போக காணும். அப்போ இது அரசியல் அழுத்தம் இருக்குதுன்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கலாம். உங்க மேலேயோ எம் மேலேயோ சாதாரண மக்கள் மேலேயோ ஒரு பாலியல் வழக்கு பதிவு செஞ்சா நம்ம சட்டத்துணியை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு குத்து வச்சு ஜெயில அடைச்சிருப்பாங்க. இது சாமானியர்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இவர் 2011 பார்த்துட்டோம்னா இவர் பெரிய அரசியல்வாதி இல்ல. இன்னைக்குதான் நீங்க 2024 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நீங்க தன்னை பேசிக்கிறீங்க. ஆனா இதற்கு பின்னாடி எத்தனை மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், கட்சி உறவுகள்னு எத்தனை பேரோட பொருளாதாரம், எத்தனை பேரோட உழைப்பு அதெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். ஐயா இவர் இப்படி எல்லாம் கொள்கையை வச்சிருக்காரு, இது வந்தா உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும், இது சமத்துவத்தோடு ஒரு அறம் சார்ந்த அரசியலா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் 2 மணி நேரம் நாம வாதிட்டு பேசி இந்த ஓட்டுகளை சேகரிச்சிருக்கிறோம். இது இவருக்கு மட்டும் வந்ததல்ல. இந்த இனத்தின் சாவு அங்க ரத்த சகதியில இருந்துட்டு மக்களோட உணர்ச்சி பொங்கும் ஒரு எழுச்சியை தான் நாம இங்க பார்க்கணும். அப்படி ஒரு நான் ஒண்ணு சொல்றேங்கய்யா, போர் பயிற்சி எடுத்துட்டாரு, அதாவது ராணுவத்துல சேர்ந்துட்டாரு. போர் வரும் காலத்துல அங்க சண்டையிடறதுக்கு போகணுமா வேண்டாமா? இவர் 2011 2014 எல்லாம் ஏன் அவரு தன்னை போரிடுறதுக்கு களத்துக்கு இறங்கிக்கல? தேர்தல்ல ஒரு ராணுவத்துலன்னு நீங்க இறங்கிட்டீங்கன்னாக்க போர் வந்தா பயிற்சி அந்த போரிடணும். ஆனா இவருக்கு தேர்தல் வந்த போது 1 சீட்டோ 2 சீட்டோ அத அதிகாரம் மிக வலிமையானதுன்னு இவர் சொல்றாரு. அந்த அதிகாரத்தை அடைஞ்சாதானே தன் வலிமை எவ்வளவு இருக்கோ அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கணும் இல்லையா? அந்த மக்களோட கொந்தளிப்ப அந்த காலத்திலேயே நீங்க பெற்றிருக்கணும் இல்லையா? இவர் முழுக்க முழுக்க செய்ததெல்லாம் இந்த தமிழர்களோட வலியும் வேதனையும் அமைதியாக்குறதுக்கான வழியை தான் இவர் செய்திருக்கிறாரு. வெறும் தமிழர்களுக்கு செய்த துரோக செயல் சீமான் செய்த அரசியல்னு நான் முழுக்க முழுக்க அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன் எப்படின்னா, அன்னைக்கு நமக்கு கேட்க நாதியற்று போனோமே, எம் இனம் செத்தொழிஞ்சது, இப்ப இதுக்கு இந்த அரசியல்கள் என்ன செஞ்சதுன்னு ஒரு இன உணர்ச்சி, ஒரு கொந்தளிப்பு, ஒரு புரட்சி மக்கள் மனசுல கொந்தளிப்பு இருந்தது. அந்த கொந்தளிப்ப இவர் அரசியல் பேசி நான் வென்றுவேன், கொன்றுவேன், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், வீர வசனங்கள் சினிமா டைலாக் மாதிரி இவரு ஸ்கிரிப்ட் எழுதி பேசி அந்த மக்களை சீமான் பின்னாடி போனா சீமான் எதையாவது செஞ்சிருவான்னு சொல்லி இன்னைக்கு சீமான் எதையும் செய்யல. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலம் நீட்சி அடையும் போது அது அப்படியே படுத்து தூங்கிருச்சு. அந்த உணர்ச்சி இன்னைக்கு சகலமா இருக்குது. அண்ணா இல்ல, இன்னைக்கு இருக்கிற சீமான் பின்னாடி வந்துக்கிற தம்பிகளுக்கு அந்த போரை பத்தி தெரியாது. அவர் 5 வயசுல இருந்திருப்பாங்க தம்பிகள். ஆனா இன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேல நாம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு 15 வயசு பசங்களுக்கு என்ன தெரியும்? 20 வயசு பசங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சாவை பத்தியான வருத்தம் என்ன தெரியும்? தெரியாது. அன்னைக்கு இருந்த உறவுகளை தாமதிக்க வச்சுட்டு இந்த தமிழ் தேசிய ஒரு எழுச்சிய இவர் தூங்க செஞ்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் பணத்துக்காக வேலையை செஞ்சிருக்கிறாருன்றதை நாம பார்க்கணும். இன்னைக்கு துவாரகா அப்படின்றவங்கள டென்மார்க்ல இருந்து இருக்காங்க, தலைவரோட மகள். தலைவர் செத்துட்டாருன்னு இவர் முதல்லயே அறிவிப்பே கொடுக்கல. பல்வேறு இடங்கள்ல தலைவர் இருக்கிறாரா இல்லையா, தலைவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தலைவர் செத்துட்டாருன்னு தெரிஞ்சதை கூட இவர் தலைவர் இருக்கிறார், இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன் இப்படின்னு எங்களை எல்லாரையும் மயக்கத்துக்கு கொண்டு போயிட்டு தலைவர் எங்கேயோ இருக்கிறாரு, பாதுகாப்பா இருக்கிறாரு, அவர் தன்னை உடல் சௌகரியங்களை செஞ்சுட்டு வந்துருவாரு அப்படின்ற நோக்கத்திலேயே எங்களை தூங்க செஞ்சுட்டு, ஆனா முழுக்க முழுக்க இவருக்கு தெரியும் இவரு அன்னைக்கு காலத்துல நல்லதை செய்வாரு, இவரு தமிழ்நாட்டுல கொண்டு போய் பிரச்சாரத்தை செய்வாருன்னு தான் அந்த பிரச்சாரத்துக்கு ஐயா இங்க பாருங்க போர்ல காயப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட குழந்தைகள் எப்படி இருக்காங்க, நாங்க எதுக்காக இங்க போரிடுறோம், எங்களோட உரிமைக்காக போரிடுறோம், இது நீங்க கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில பேசுங்கன்னு ஒரு பேச்சாளருக்கு அந்த அறிவிப்பு கொடுக்கறதுக்காக கூப்பிடப்பட்டதுக்கு, ஆனா இவர் போர் பயிற்சி எடுத்தேன், என்னை அரசியல் படுத்த சொன்னார் அப்படின்றதெல்லாம் இவர் இங்க பேசிட்டாரு. ஆனா எவன் அரசியல் தொடங்க சொன்னது? இது நான் செய்த அரசியல்னு இவரே பேசியிருக்கிறாரு. பொட்டமனை அவதூறா பேசுறது, பொட்டமனுக்கு இவரை பத்தி தெரிஞ்சு போச்சு, அரசியல் பொறுப்பாளர் நம்ம சேரலாதனுக்கு இவரை பத்தி தெரிஞ்சு போச்சு, இவர் கூட எடுத்த போட்டோவை கொடுக்காதீங்க, எதையுமே சீமானுக்கு கொடுக்காதீங்கன்னு அவங்க சொல்லி வச்சிருந்திருக்காங்க.
அப்போ உங்களோட அயோக்கியத்தனத்தை அங்கேயே வந்து வெளிச்சமாக்கி இருக்காங்க, உணர்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உலகத்திலேயே தலை சிறந்த உளவு பிரிவை வச்சுட்டு இருந்தவங்க உன் மேல ஒரு சந்தேக குறியோடு இருந்திருக்காங்க அப்படின்னா உங்களோட செயல்பாடுகள் சரியில்லாம இருந்திருக்குதுன்றதுக்கு ஒரு காரணம் ஈழத்திலேயே நிறுவப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இங்க வந்து பொய்யும் புரட்டியும் பேசி என் மக்களை மூளைய செலவு செஞ்சு சினிமா டைலாக் மாதிரி டைமிங்கா நீங்க பேசி பேசி இந்த இளைஞர்கள் கூட்டத்தையும் எங்களை மாதிரி உணர்வுள்ள உறவுகளையும் பொறுப்பாளர்களையும் கறந்து கடங்காரனை ஆக்கி நிர்மூலமாக்கி நிக்க வச்சதுதான் இருக்கு. ஆனா இதை தாண்டி சீமான் தன்னோட பிள்ளைகளுக்கு எங்கேயாச்சு சிறைவாசம் பட்டான், எதுக்காக நின்றுருக்காரா? இல்ல. செத்து போயிட்ட கதை எடுத்துட்டு பேசுவார். தலைவர் இறந்துட்டார், இனி தலைவர் வந்து என்ன பேசினாருன்னு தலைவர் வந்து வெளி சொல்ல போறது இல்ல, அதனால எதனாலும் விட்டு அந்த மாதிரிதான். அதே மாதிரி இப்போ ஈவேரா அப்படின்னு எடுக்கிறாருன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி. இவருக்கு பாசிட்டிவா பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இவரு மக்கள் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு இவரது எதுவும் இப்ப இல்லைன்னும் போது அப்ப ஈவேராவை தூக்கணுமானா அதுக்கான எதிர்ப்புகள் சீமான டிவியில காட்டுவாங்க, நாம நிறைய பிரபலம் ஆகுவோம் அப்படின்ற நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக ஒரு உன்னதமான போராளி அன்னைக்கு காலத்துல அரசியலுக்காகவோ அவர் தன்னோட வருமானத்துக்காகவோ தன்னோட அதிகாரத்துக்காகவோ தன்னை பிரபலப்படுத்திக்கணுன்றதுக்காகவோ ஈவேரா அவர்கள் இங்க செஞ்சது கிடையாது. உணர்வோடு இங்க இருக்கிற ஏழைப்பாள மக்களுக்கு ஒரு சம உரிமை கிடைக்கணும், அரசியல்ல இவர்களுக்கு அங்கீகாரம் மறுக்கப்படுது, அனைவரும் சமம், இதுல உயர்வு தாழ்வு இல்லை, யாருக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ற ஒரு பாராளுமன்ற சட்டத்தை, அம்பேத்கரால் அமைக்கப்பட்ட சட்டத்தை பயன்படுத்தி இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு உரிமைகள் பறிக்கும் போது மாணவர்கள் எல்லாரையும் பேர் எழுச்சியோடு இறங்குங்கன்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற சட்டத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு வேலை செஞ்சவர் தான் ஈவேரா பெரியார். இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? இது வரைக்கும் என்ன சட்டத்தை செஞ்சுக்கிறார்? ஆனா இப்ப நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனோடு போறோம்னா அதை வச்சு கொச்சப்படுத்துறாங்க. அவர் ஒற்ற மனுஷனாக அதிகாரம் மிக வலிமையானது, அதை என் மக்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெற்று நாம போராடி அந்த இதுல வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையை கொடுங்க, என்னோட மாவட்டத்துக்கு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுங்க, ஒரு மருத்துவமனையை கொடுங்க, பல்வேறு சட்டங்களை இன்னைக்கு தூக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிற இடத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த பெண்கள் மேல நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு ஆயுள் காலம் முழுக்க அவன் சிறையிலே இருக்கணும்ன்ற மாதிரியும் அவன் கூட்டு பலாத்காரங்கள் வன்கொடுமையா செஞ்சிருந்தா அவனை தூக்கிலிடணும்னா ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா அது தலைவர் வேல்முருகனால நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி குறைஞ்ச அதிகாரத்தையாவது நீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க வாதிடணும். இங்க ரோட்ல நின்றுட்டு போராட்டம் கத்திட்டு சும்மா டைலாக் விட்டுட்டு தெரிஞ்சா சட்டங்கள் மாற்றப்படாது. சட்டமன்றத்துக்குள்ள ஆளு போகணும், அதுக்கு குறைஞ்சபட்ச ஆட்களை நாம ஒரு உள்ள அனுப்பி போரிடணும். இவர் வந்துட்டு பணத்துக்காக துவாரகான்றவரை அவங்களோட சகோதரியை பயன்படுத்தி, யாரு நம்ம கயல்விழி இல்ல பிரபாகரனோட மனைவியோட அக்காவை பயன்படுத்தி அங்க இருக்கிறதாகவும் நீங்க சொல்லுங்க. சீமான் வந்து வெளியிட்டா இதுக்கு நிறைய பணம் வரும், எங்கிட்ட தொடர்புல இருக்கிறாங்கன்னு செத்து போன ஒருத்தரை இவங்க இருக்கிறதாக சொல்லி வெளிநாடுகள்லயும் நம்ம தமிழ் உறவுகள் கிட்டையும் இருக்கிற ஒரு உணர்வாளர்களை பணம் பறிக்கிறதுக்காகவே இவர்கள் திருட்டுத்தன திட்டம் போட்டிருக்காங்க. இது அம்பலப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்து எனக்கு தெரியாதுன்றாரு ஒருத்தர். உண்மைய நேர்மையுமா இவ்வளவு பெரிய உன்னதமான தலைவரோட குடும்பம் இனத்துக்காக நின்று செத்துச்சுன்னா அவங்க உயிரோட இருக்காங்கன்னா எப்பவோ வெளிவந்து உண்மையை நிலைநாட்டி இருப்பாங்க, நின்று இருப்பாங்க. ஆனா இவரு தன்னோட சுய லாபத்திற்கு வருமானத்தை எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும், எதை பேசினா மக்கள் போடுவாங்க, நான் ஈழத்தை மீட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு பொய்யான டைலாக்ல கொடுக்கறது. ஒரு தமிழ்நாடு ஒரு மாநிலம், அந்த மாநிலம் எந்த வகையில ஒரு நாட்டுல போய் போரிட முடியும்? இவரு கருணாநிதியை குறை சொல்றது, ஐயா 22 நாடுகள் சேர்ந்து நம்ம தலைவரோட போரிட்டு அந்த போரை முடிச்சு கட்டினாங்கன்ற ஒரு வரலாறு இருக்கு. 22 நாடுகள் போரிடும் போது அங்க அனைத்து ஊடகங்களும் மறைக்கப்பட்டது, வெளியேற்றப்பட்டது. அப்போ எந்த ஒரு தகவலும் நேரடியா ஆட்சி அதிகாரங்களுக்கு உளவு பிரிவுகளால கிடைக்குமே தவிர ஊடகங்கள் வழியாக இந்த போர் காட்டப்படல. அப்படி இருக்கிற சூழல்ல இங்க சீமானுக்கு ஸ்கைப்ன்ற மூலமா தகவல் வந்தது. சீமான் என்ன உண்ணாவிரதம் செஞ்சார், எந்த இடத்துல ஈழத்துல இப்படி என் மக்களை கொல்றாங்கன்னு ஸ்கைப்ல தகவல் வந்துச்சுன்னு எந்த இடத்துல போய் முச்சந்தில உட்காந்துட்டு பெட்ரோல் ஊத்திட்டு கொளுத்திக்கிறேன்னு போராட்டம் பண்ணார், இல்ல ஏதாவது ஒரு 100 ஆட்களை திரட்டி அன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி போராட்டம் செஞ்சாரா, ஒரு பாத யாத்திரை செஞ்சாரா, ஏதாவது மறியல் செஞ்சாரா? ஒண்ணும் இல்ல. தலைவர் உயிரோடு இருக்கும் வரையிலும் இருக்கும் இடம் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு அந்த விஜயலட்சுமியோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும்தான் செஞ்சாரே தவிர, ஆனா
இந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு வேலையையும் அந்த காலகட்டங்கள்ல இவர் சுத்தமா செஞ்சதே கிடையாது. இது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. ஆனா இனத்துக்காக பேசுறாரு, இனத்துக்காக இவர் மாதிரி வருமா? ஆமா, வெறும் பேசுறதுல தான் மட்டும் இருக்க ராஜா. பாக்கி அங்க ஒண்ணும் கிடையாது. வேலையில எதுவும் கிடையாது. அப்படி ஆக மொத்தம் இவரோட வேலைகளை நாம முழுக்க முழுக்க கண்காணிச்சு பார்த்திருக்கேன். 2.5 வருஷமா நான் பின்தொடர்ந்து பார்த்திருக்கேன். திருத்தறதுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கிட்ட பேசியிருக்கேன். நான் இங்க வெளியில தம்பிகளோடு பகிர்ந்துகிட்டாக்க இவங்க எல்லாம் ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு கட்சியில இருந்து வெளியேறிடுவாங்க. நாம இவர் ஒருத்தரை மட்டும் சீரமைச்சுட்டா இந்த இனத்துக்கான தூய அரசியல் அமைஞ்சறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு இவரை சரிப்படுத்துறதுக்கு எத்தனை முறை நான் வாதிட்டு இருக்கிறேன். மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் இவரை சந்திச்சு பேசுறதுக்கு நான் முயற்சி செஞ்சிருக்கேன். வாய்ப்புகள் தர்றதில்லை. பேசினா ஏன்னா இவன் நல்லா பேசுவான், நேர்மையா பேசுவான், ராணுவம் இவனை பத்தி தெரியும், இவன் என்ன பேச போறான்றது தெரியும், அதனால பதில் கொடுக்க முடியாதுன்றது இவருக்கு தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக என்ன புறக்கணிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தன்னோட சுயலாபத்திற்காக இந்த பிள்ளைகளை எல்லாரையும் வேலையை விட்டுட்டும் ஒரு 100 ரூபாய் பெட்ரோலை போட்டுக்கிட்டோம் அந்த பிள்ளைகள் ஆர்ப்பாட்டத்துக்கும் கட்சியோட வேலைகளுக்கும் ஓடி வரணும்னா இந்த மாதிரி திருடனுக்கு இந்த பிள்ளைகளை நான் நிறுத்த வேணாம்னு முடிவெடுத்தேன். அந்த மாதிரியான பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிக்க வேணாம்னு முடிவெடுத்தேன். அதனால நான் வெளிவந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அவனுங்க என் மேல மணல் கடத்தல்காரன், பதவிக்காக வந்தார், இப்படி எல்லாம் ஒருத்தர் மேல அவதூறுகள், தன்னோட சொந்தக்காரர்கள் மட்டுமே வேட்பாளராக நிறுத்துறதுக்கு வாதிட்டார். இதெல்லாம் அப்பட்டமான பொய், அயோக்கியத்தனம். இன்னைக்கு கூட அந்த காவல்துறை வந்துட்டு நோட்டீஸ ஒட்டிட்டு போகுதுங்கய்யா. ஏன் ஒட்டிட்டு போறாங்க? ஒரு மனைவி, ஐயா இந்த மாதிரி உங்க கணவருக்கு சம்மன் வந்து அழைப்பானை வந்திருக்கு, இது நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எங்க போயிருக்காரு சீமான்னு வந்து வீட்டுல கேட்பாங்க. நீங்க உறவினரா இருந்து அதை அழைப்பானைய கையெழுத்து போட்டு வாங்கிட்டா அவங்க ஏன் செவுத்துல ஒட்டிட்டு போறாங்க? வாங்க மறுத்தீங்க, அப்ப வேற வழி இல்ல. என்னைக்கு சீமான் வராரோ அன்னைக்கு படிச்சுட்டு அவர் ஆஜராகட்டும், அதுக்காக ஒட்டிட்டு போறாங்க. ஒட்டிட்டு போன இடத்துல ஒரு வழக்கறிஞரா இருக்கிற சீமானோட மனைவி கயல்விழின்ற ஞானம்பாள் அவங்க வந்துட்டு அதை எப்படி அப்புறப்படுத்த சொல்லலாம்? வாசப்படிக்கு உள்பக்கமா நின்றுட்டு அவங்களுக்கு கிழிக்க சொல்லியிருக்காங்க. இதை கிழிச்சு சாட்ட சொல்றாரு. இதை கிழிச்சு அண்ணனுக்கு நாங்க அனுப்பிவிடலான்னு கிழிச்சாங்களாம். அதுக்கு பீஸ் பீஸா கிழிப்பாங்களா ஐயா? கிழிக்கிற போட்டோவையும் வச்சிருக்காங்க ஊடகம். பீஸ் பீஸா துண்டு துண்டா கிழிச்சிருக்காங்க. அவன் சொல்றான், ஒரு இதெல்லாம் தெரியாதா? மக்களை குழப்புற வேலை. சாட்டைன்றவன் ஒருத்தனாலதான் இந்த நாம் தமிழர் பாதி அழிவை செஞ்சதோட முதல் காரணம். அது அடுத்து முதல் காரணம் வந்துட்டு சீமானே. மன்னிக்கணும், சீமான் தான் அதோட ஒரு அரசியல் ஒரு ஆளுமையாக ஆயிரணும், இந்த நாட்டுக்கு அதிபரா மாறிடணும், தமிழ்நாட்டுக்கு அதிபரா மாறிட்டு உலகத்தையே புரட்டி போட்டுடலாம். இதெல்லாம் வந்து வெறும் கனவுல பார்க்கலாம், நிஜத்துல நிகழுமா? இவர் சொல்றாரு, குண்டு எடுத்துட்டு நான் கொடுத்து அனுப்பிடுவேன், நான் இலங்கை ராணுவத்து மேல கிரினேடை எரிஞ்சிருவேன். ஆனா நான் ராணுவத்துல இருந்து வந்திருக்கேன். ஆனா ராணுவ கப்பல் கிட்ட மேல இருந்து போடுற மிசைல் இருக்கு, கீழே தண்ணிக்குள்ள இருந்துட்டே டார்பிடோஸ்னு சொல்லுவோம் அது இருக்கு. இவனோட படகுக்கு கீழே இருந்துட்டே வந்துட்டு குத்தி பிளாஸ்ட் பண்ண ஒருத்தம் கூட பழிக்க மாட்டானே. இவர் மக்களை தூண்டி விடுறது எப்படி இருக்கு? அந்த கட்சித்தீவை மீட்டுருவேன்னா இவர் லட்சக்கணக்கான பேர் எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு போயிடுவாராம். இதெல்லாம் தூண்டி விடுற வேலையா இல்லையா? இளைஞர்களுக்கு தவறா வழி நடத்துற வேலையா இல்லையா? இந்த மாதிரி அயோக்கியத்தனமான ஒரு வேலையை சீமான் செஞ்சுட்டு இருக்காரு. இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரும் எப்படி சீரழிவுக்கு பாதையை வகுத்து காட்டிட்டு இருக்காரு. இதை நம்பி போற இளைஞர்கள் இன்னைக்கு அந்த காவலர் சிறைப்பட்டிருக்காரு. யாரால? இவருக்காக. இவர் ஒரு உடையில வராரு காவலர். அவர் வந்துட்டு முதல்லயே அவங்க கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. சீருடையில, அதாவது அந்த என்ன கலர் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு முதல்லயே அழைப்பாணி எடுத்துன்னு வந்து உங்க கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயா அவர் இல்ல, இவங்க யாரும் வாங்க மறுக்கிறாங்க, அப்பதான் வந்துட்டு சோத்துல ஒட்டுங்கன்ற 2வது ஆணை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதபடி அவங்க ஒட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் 100 மீட்டர் தாண்டாததுக்கு முன்னாடி அதை கிழிச்சிருக்கிறீங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சட்டத்தின் மேல சட்ட வேலையை செய்யறவங்களுக்கு அவமதிக்கிற வேலையா இல்லையா? இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு அவமானப்படுத்துற வேலையா இல்லையா? சட்டத்தை அசிங்கப்படுத்துற வேலையா இல்லையா? அப்படின்னும் போது இவரு நிறைய புடுங்கி நான் பெருசு வென்னிடுவேன், கிழிச்சிருவேன், உன்னால முடிஞ்சு தப்பாருன்னு சட்டத்துக்கு விடலாமா? சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். சீமானும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். ஒரு ஏழை பாமரனும் இல்ல மூளையே இல்லாத ஒரு பைத்தியக்காரனும் ஒண்ணுதான். சட்டத்துக்கு முன்ன அனைவரும் சமம். அதுல இவர் என்ன செஞ்சிட முடியுமா? பாத்திர பார்க்கலாம், வரமாட்டேன், பாத்திர பார்க்கலாம். யாருக்கு சேலஞ்சு பண்ற?
சட்டம்னா நீ ஒரு சாமானியனா ஒரு மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வேலை இதுதானா? ஒரு தலைவன் வழி நடத்தக்கூடிய வேலை இதுதானா? தவறா நடத்துற. நீ இந்த மாதிரி பெருசா பேசுறதுனாலதான் நம்ம தலைவர் பெரிய ஆள்றா, நாம பாத்துக்கலாம்டா, இவங்களை தூக்கி போட்டாலும் நம்ம தலைவர் நம்மள மீட்டுருவாருன்னு அந்த காவல் வாயில் காவலர் வந்துட்டு அவங்க காவல்துறையோட அராஜகம் செஞ்சிருக்கிறாரு. முதல்ல சீமானுக்கு அழைச்சு பேசியிருப்பாங்க, ஐயா நீங்க எங்க இருக்கீங்க? வெளியில இருக்காரு. இவர் இன்னைக்கு ஒரு ஊர், நாளைக்கு ஒரு ஊர், எந்த ஊருக்கு அழைப்பானே எங்க இருந்து எடுத்துட்டு சுத்துறது? அப்போ வீட்டுக்கு கொண்டு போய் சர்வ் பண்ணிடலான்னு போறாங்க. அப்ப அங்க நீங்க வாங்கல, அப்ப வேற வழி இல்ல, ஒட்டுறாங்க. ஆனா ஒற்றத்தை கிழிச்செறிறீங்கன்னா அப்ப சட்டத்தை நீங்க தன் கையில எடுத்து இந்த உணர்வோடு இணைஞ்சிருக்கிற சின்ன சின்ன இளைஞர்களை நீங்க தவறான பாதைக்கு தவறா வழி நடத்துற ஒரு பாதை தான் இந்த வேலை. இப்ப இத பாத்தியா, எங்க அண்ணன் செஞ்சுட்டாரு, இவங்க செய்தது அராஜகம். போலீஸ் வந்துட்டு யார குறை சொல்றது? திமுகவை குறை சொல்றதுக்கு இதை எடுத்துக்கிறது. ஐயா நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு இந்த அவர் இருக்கிற பகுதியிலேயே அழிச்சு பேசியிருந்தாங்க, போனீங்க. இப்போ 12 வாரத்துல இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும், சப்மிட் பண்ணும். அதாவது வழக்க விசாரணை செஞ்சு சரியா நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டு இருக்காரு. அந்த வழக்கு எப்படி நீதிபதி உத்தரவிட வேண்டிய ஒரு காலம் எப்படி வந்தது? 2011 போடப்பட்ட வழக்க ரத்து செய்யுங்கன்னு நீங்க தான் நீதிமன்றத்துக்கு போறீங்க. அப்ப அங்க பாக்குறாங்க, இப்படியா இது முகாந்திரம் இருக்கு, ஒரு கற்பழிச்சுட்டாங்க, என்ன கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு தன்னோட மானத்தை அம்பலப்படுத்தி சாதாரணமா வந்துட மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ வழக்குகள் இருக்கு, வெளிவராத எத்தனையோ சிதை உண்டு கிடக்குது. ஆனா அதை மீறி ஒண்ணு வெளி வருதுன்னா அவங்க எவ்வளவு துணிஞ்சு ஒரு பெண்ணா இருந்து வர முடியும்? அப்போ இவங்க வாபஸ் பெறாங்க. இது 2011 கொடுத்தது வழக்கையே பதிவு பண்ணி நடவடிக்கையே எடுக்காம இருந்திருக்குது. இப்ப 2023 2வது முறையா செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நீதிபதியா இருக்கிறவங்களுக்கு உலக செய்தியும் ஊடகங்களையும் பார்த்து அவங்களுக்கும் இவரோட நன்மதிப்பு என்ன, இவரோட செயல்பாடு என்னன்றது தெரியும். அந்த அடிப்படையில அவங்க பாக்குறாங்க, இத அரசியல் அழுத்தம் கொடுத்து இந்த கேஸ செயல்படாம வச்சிருக்கிறதுக்கு 2011 கொடுத்த வழக்கு இது வரைக்கும் முடிக்கப்படாம இருக்கிறது பெரிய காரணமா இருக்கிறத உணர்றாங்க. அப்போ அவங்க வழக்கு இந்த வழக்கை விசாரணை பண்ணி சரியான முகாந்திரத்தோட எங்கிட்ட 12 வாரத்துல சப்மிட் பண்ணுங்கன்னு காவல்துறைக்கு உத்தரவு போடுறாங்க. அதுக்காகவே விஜயலட்சுமி விசாரணை பண்றதுக்கு பெங்களூர் ஒரு குழு போய் அங்கிருந்து பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. பயம் சீமானுக்கு, இதன் மீது இருக்கிற பயம், பெரிய பயம், இவர் சிறைக்கு போவார்ன்றது. அதனால இத காலம் கடத்தி எப்படியாவது நாம மீண்டுலாமா, வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு வழி தேடுறதுக்காக இவர் காலம் கடத்துறார். அதனாலதான் இவர் தன்னோட வீட்டு இல்லாம ஒவ்வொரு தொகுதியா இன்னைக்கு எல்லாம் செதஞ்சு போயிட்டாங்க, ஆட்களே இல்லை. என்னோட தொகுதியில கூட நேத்து முன்தினம் அவங்க கூட்டம் நடத்திருக்காங்க. அதுல 10 முகங்களை தவிர மற்றது எந்த முகமும் நாம் தமிழ் கட்சியே இல்லை. அந்த மாதிரி தெரியாத நபர்களை கூட்டத்துக்காக வச்சுட்டு நடத்துறாங்க. அதுவே நான் இருந்திருந்தேன்னாக்கா இன்னைக்கு 1000 பேர் நிறுத்திருக்க முடியும். ஆனா அவங்க இன்னைக்கு அடையாளம் தெரியாத ஒரு 200 பேர் கூட நிறுத்த முடியல. அந்த அளவுக்கு தான் இங்க கட்சி இருக்கு. ஆனா அவங்களும் சீமானை வச்சு ஏதாவது பிழைச்சிடலான்றதோ இல்ல அறிவு தெளிவு இல்லாம ஒரு மூடத்தனமான நம்பிக்கையில் இருக்கிற பிள்ளைகளோ அந்த பக்கம் இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறி போறாங்க, இது உறுதி. நான் அன்னைக்கு சொன்னேன் பல பேர் வெளியேறுவான்னு, இன்னைக்கு சொல்றேன் 5 வருஷம் அதிகம் மொத்தம் காலியாயிருங்கய்யா கூடாரம். சரிங்களா? இந்த நேரத்தில் இந்த கேள்வி நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் காளியம்மாள் வெளியேறினதுக்கான காரணத்தை நீங்க சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்கய்யா. காளியம்மாள்ன்றது ரொம்ப ஒரு நேர்மையான ஏழை சகோதரி. அது கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, கட்சிக்கு அதுவா வரல, சீமான் தன்னோட கட்சியை வளர்த்துக்கிறதுக்காக காளியம்மாள் கிட்ட பேசி, அது கூப்பிட்ட உடனே வரல, திரும்ப இவரே நேரா பேசி, நீ செய்யற வேலை என்னோடு இணைஞ்சா அது மிகப்பெரிய அளவுல முடிக்க முடியும், உனக்கு என்னோட மிகப்பெரிய படை பலத்தை கொடுக்கும், நீ இன்னும் பெரிய வேலைகளை செய்யலாம் அப்படின்னு இந்த அது ஏதோ ஒரு பகுதியில கடற்கரை வாழ் மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிற தொண்டை இன்னும் பெரிய தொண்டா செய்யலான்னு சொல்லி அந்த தொண்டை விட வச்சு இவர் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாம் தமிழருக்காக ஒரு பேச்சாளராக வந்தது. அந்த அம்மா பேசின வரைக்கும் அது நேர்மையை பேசிச்சு, உண்மையை பேசிச்சு, சற்றும் பிழை இல்லாம இந்த இனத்துக்கு எப்படிப்பட்ட அரசு வேணும், இது நடக்கிறது அத்துமீறல், அராஜக போக்கு,
அப்படின்னு நடக்கிற அரசை கண்டிச்சு உண்மையான அரசியல் வரணும்னு கருத்துக்களை, நேர்மையான கருத்துக்களை எடுத்து வச்சது. ஆனா இன்னைக்கு நீ பிசுறு மசுறு அதெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, தூக்கி எறிஞ்சிருவேன்னு நீ மகளிருக்கு 50% மரியாதை கொடுக்குற மனுஷன், ஆனா ஒரு பொண்ணை இப்படித்தான் பேசுவியா? அது தவறே செஞ்சுட்டு இருந்தாக்க நீ வந்து கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இல்ல? தவறு செய்யறாங்கன்னா திருத்தத்துக்கு தான் தலைவன் இருக்கிற. ஆனா நீ அவங்கள வெளியேற்றத்துக்கு தான் தலைவன் இருக்கிறனா, இங்க என்ன இருக்கு? கட்சியை அடுத்த நிலைக்கு அவங்க கிட்ட நகர்ந்து போயிருமோ, அவங்க பின்னாடி கட்சி போயிருமோ அப்படின்ற பயம். கட்சி இருந்தா தானே வசூல் வரும். கட்சி அவங்க பக்கம் போயிட்டாக்க அப்படின்னு யாரெல்லாம் முன்னிலை தலைவர்களாக அவங்க யோக்கியவான்களாகவும் நேர்மையான வேலை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாகவும் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த தம்பிகள் என்ன வந்து இதுல அயோக்கியத்தனமா கூட பேசலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரிதலே கிடையாது. ஒண்ணே சீமான் பேசுற டைலாக், சீமான் தான் காப்பாத்துவார், மற்றவர் எல்லாம் காப்பாற்ற மாட்டார். இவர் ஒருத்தர் தான் மும்மொழி கொள்கையை பேசுவாரா? மற்ற எல்லாருமே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அதிகாரத்துல இருக்காங்க, அதிகாரத்துப்படி ஒரு கடிதம் எழுதுவாங்க, இல்ல அது கட்டாயப்படுத்துவாங்கன்னா போராடுவாங்க. ஆனா இவர் ஒண்ணுமே இல்ல, நேரா வந்துதான் வெளியில டைலாக் விட்டு அந்த வலைத்தளங்கள்ல வந்து பரப்புங்கடா தம்பி, பரப்புடங்கா தம்பின்னு சீமான் பேசுறது சரியா பேசுறாரு, மற்றவங்கள்தெல்லாம் பரப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அமைதியாக வேலை செய்வாங்க, சட்ட ரீதியாக வேலை செய்வாங்க. ஆனா இவரு வெத்து ரோட்ல வந்து நின்று வேண்டியது, உடனே பரப்புங்க பரப்புங்க பரப்புங்கன்னு தன்னை பரப்புறதுக்காக ஊடகத்தை மட்டுமே வளர்த்து முட்டாள் பசங்களை பயன்படுத்திட்டு இருக்காருன்றதுதான் குற்றச்சாட்டு. என்று என் கூட எத்தனை தம்பிகள் உண்மையும் நேர்மையுமா வந்ததுங்க இருக்குது, இன்னும் அதுல புத்தி மழுங்கி கிடக்குதுங்க. இவர் உண்மையா இருக்கிறாரு, அவர் பேசுறதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இவர் பேசுறத மட்டும்தான் செய்யறாரே தவிர அத்தனையும் ஒரு வஞ்சகத்தோடு ஒரு நீண்ட நெடும் பயணத்துக்கான ஏமாற்று வேலைக்கான திட்டத்தை தீட்டி அதற்கான டைலாக தயார்படுத்தி வெறும் டைலாக திருடுறதுங்க. டைலாக ஒரு நிறைய டைலாக்களை எங்கிட்ட இருந்து திருடி இருக்காரு. நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன டைலாக் எந்தெந்த காலத்துல நான் பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவர் பேச கிடையாது, அது அப்புறம் பேசலாம். அந்த மாதிரி என்னோட டைலாக்லயே திட்டிருக்காருன்னும் போது அப்போ மற்றவங்க ஆமக்கறியோ ஆம ஓட்டுல போட்டா போனாங்கன்றதையோ இவர் அங்க உட்காந்து பாத்துட்டு இருந்தாரா? போட்ல போனது கடல்ல வந்து உட்காந்துட்டு இருந்தாரா? தூக்கிடுவாங்க, குண்டு போட்டுருவாங்கன்னு இவரை ஒளிச்சு வச்சுட்டு இருந்ததாவே இவரே சொல்றாரு. அங்க போய் என்ன படுக்க வச்சுட்டு இருந்தாங்க, கூட இருந்தவன் செத்து போயிட்டான் அப்படின்றதெல்லாம் இவரே பதிவு பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் ஆம ஓட்டுல கப்பல்ல மிதந்ததை எந்த இடத்துல பார்த்திருக்காரு? இப்படி ஒரு வினோதமா பேசினா அது விமர்சையாகும், புதுசா கருத்துக்களை எடுத்துட்டு வந்தாக்கா அது நமக்கு நிறைய பரவலை தரும், விமர்சனையை தரும். அதுக்காக டைலாக்கள் எல்லாத்தையும் எதை பேசினா நம்மளது சிறப்பா மக்கள் பார்க்குவான்னு மக்களை ஏமாத்துறதுக்காக வெறும் பொய்யான டைலாக்களை மனப்பாடம் செஞ்சு அடுத்தவனோட கருத்துக்களை திருடி தன்மையப்படுத்தி கொண்டு சீமான் தான் பேசுறார், சீமான் தான் இனத்துக்காக போராடுறார். நாம் தமிழர்னு ஏற்கனவே சீபா ஆதித்யநாத் வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடியே தமிழ் உணர்வோடு ஆரிய எதிர்ப்பு இருந்துட்டு இருந்தது நீண்ட நெடுங்காலமா. இந்தியாவிலேயே ஒரு தனித்துவமான மகத்துவம் வாய்ந்தது, ஒரு பெருமை மிக்க இனம்னா அது தமிழர் அப்படின்றது அன்னைக்கு காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்குது. ஆனா அப்பேற்பட்ட இனத்தை ஒரு சாவில் இருந்துட்டு எப்படி மொழி போர்ல திமுக முளைச்சதோ அப்படி இனப்போர்ல சீமான் முளைச்சிட்டார். அவங்க வெல் செட்டல், அவர் ஒண்ணுமே இல்லாம ரயிலுக்கு டிக்கெட் கூட இல்லாம தான் வந்தார். இன்னைக்கு சொத்து அப்படியா இருக்கு. சீமானுக்கு அங்க கூலி செஞ்சாதான் கஞ்சி, எப்படியோ ஒண்ணு டிகிரிக்கு தத்துக்காமத்துக்கான கூலி செஞ்சு அப்பா அம்மா படிக்க வச்சுட்டாங்க. அங்க வருமானத்துக்கு வழி ஒண்ணுமே கிடையாது. கதை எழுதி போடிச்சிடலான்னு இங்க வந்தாரு, படம் சரியா ஓடல. அப்போ இங்க கிடைச்சது இனத்தின் சாவு. அதை எடுத்து மக்கள் மத்தியில பேசினாரு, கைத்தட்டல்களும் ஒரு உணர்ச்சி பொங்கும் இளைஞர்களும் ஒரு திரண்டாங்க. அப்ப இதையே கைப்பற்றிக்கிட்டாரு. அதை வச்சு இன்னைக்கு காளியம்மாள் என்ற ஒரு நேர்மையான போராளி இன்னைக்கு இவ்வளவு அசிங்கப்பட்டு மனம் குன்றி வேதனைப்பட்டு வெளிவருது. இந்த பயணத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன்னு சொல்லுது, நான் வெளியேறேன்னு சொல்லல, இதோடு முடித்துக் கொள்கிறேன். என்னோட பயணிச்ச தம்பி தங்கைகளுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்குது. எவ்வளவு துக்கத்தோட அந்த பதிவை போடுது. காரணம் இனத்துக்கான அரசியலுக்கு வந்து அந்த அயோக்கியத்தனத்தால வெளியேற்றப்படுறேன் அப்படின்றதுனாலதான். அது வெளியேறல, வெளியேற்றப்படுகிறேன்னு சொல்லுது. வெளியேறன்ற பதிவு கிடையாது. பதிவு நல்லா ஒரு முறை பார்த்து அந்த வார்த்தை வெளியேற்றப்படுகிறேன் அந்த மாதிரிதான் சொல்லுது. அப்படின்னா யார் வெளியேற்றுறாங்க, எங்கிருந்து இந்த நடக்குது? இது ஒட்டுமொத்தம் சீமானோட பயம், கட்சி பறி போயிருமோ அதனால வளர்ந்தவர்களை கட்சியில ஒரு அடையாளப்படுறவங்களை வைக்கிறது இல்லை. அந்த மாதிரிதான் இன்னைக்கு சகல மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரையுமே உண்மையும் நேர்மையுமாக இனத்திற்காக
தன்னோட உழைப்பு, வருமானம், காலம் எல்லாத்தையும் செலவு செஞ்ச இந்த உறவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு என்னுமே தெரியாது, அறிவே வேண்டாம், சும்மா அவன் அங்க மாவட்ட செயலாளர்னு டம்மிக்கு இருந்தா போதும்னு டம்மி பீஸுகளை மாவட்ட செயலாளர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் அமைச்சிட்டு வர்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றது நிஜம், சரித்திரம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. பல தகவல்கள் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. வணக்கம்யா.